தமிழ் மன்னர்கள் மூவேந்தர்கள் பற்றியும் விசிக தலைவர் திருமாவளவன் பேசியது பலரையும் மனம் கொதிக்க வைத்துவிட்டது. தமிழ் ஆர்வலர்கள் அவரது பேச்சை கண்டித்து வருகின்றனர். அந்த வகையில் கோவை ராஜராஜ சோழன் சதய விழா குழு ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் திருமாவளவனை கண்டித்தார். மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய பெயர் வடமொழி என்று கூறுகிறார்கள். மாமன்னனுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கின்றது. இருந்தாலும் அவனுடைய இயற்பெயர் அருண்மொழி என்பதுதான். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலிலே இருக்கக்கூடிய அத்துணை கல்வெட்டுகளையும் தமிழிலேதான் எழுதினான். அவன் எந்த உத்தரவை பிறப்பித்தாலும் அதில் தமிழ்தான் மிக்கு இருக்கும். 48 பிடாரங்களை கொண்டு தேவார திருவாசகத்தை முதலாக தஞ்சை பெரிய கோயிலிலே ஒலிக்கச் செய்தான். அதன் மூலம்தான் இன்றளவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கோயில்களிலும் தமிழ் ஒலிக்கின்றது. இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய தேவாரம் திருவாசகம் அத்தனையும் நூல் வடிவாக எழுத்து வடிவாக வந்ததற்கு ஒரே காரணம் சோழ அரசன் ராஜராஜ சோழன் தான். இந்த உலகத்திலே மூவேந்தர்களும் செய்த தமிழ் பணியை நாம் மறந்து இருந்துவிட முடியாது. அந்த மூவேந்தர்களைப் போல் தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் யாரும் கிடையாது. நாம் ஒருவருக்கு செய்த நன்றியை மறக்கவே கூடாது. மூவேந்தர்களும் நம்முடைய நாட்டிற்காக எத்தனையோ தமிழ் பணியை செய்திருக்கின்றார்கள். இது நன்றி கெட்டது என்று சொல்வதை தவிர வேறொன்றும் சொல்ல தோணவில்லை.